இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களே. ஒரு வயதான எருமை நாள் முழுக்க வெயிலில் நிலத்தை உழுது உழுது ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்துச்சு. அப்ப அது பக்கத்துல இருந்த நாய் கிட்ட சொல்லுது, எனக்கு ரொம்ப சோர்வா இருக்குது, ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்தா நல்லா ஆயிரும்னு நினைக்கிறேன். அந்த நாய் அதை கழுத கிட்ட சொல்லுது. எருமை ரொம்ப களைச்சு போச்சாம், வேலை பண்ணவே பிடிக்கலையாம்னு. கழுத அதை ஆட்டுக்கிட்ட சொல்லுது, எருமை வேலை ரொம்ப கஷ்டம்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்குன்னு. அந்த ஆடோ ஒரு பன்றி கிட்ட போய் சொல்லுதாம், எருமை ஸ்ட்ரைக் பண்ண போதாம், இனிமேல் நம்ம எஜமானுக்கு வேலை பண்ணாதாம். கடைசியில பன்றி உடனே எஜமான் கிட்ட போய் சொல்லுது, எருமை உங்களுக்கு எதிராக சதி பண்ண ஆரம்பிச்சிருச்சு, வேலையை விட்டுட்டு ஓடி போகணும்னு பிளான் பண்ணிருச்சுன்னு. இந்த வார்த்தைகளை கேட்டதும் எஜமான் அந்த நைட்டே கத்தியை கூர்மையாக்கினார். மறுநாள் காலையில் அந்த எருமை பரிதாபமாக கொல்லப்படுகிறது. சாகரப்ப கூட அந்த எருமைக்கு புரியல, அதை கொன்னது அதோட சோர்வல், அது நம்பி சொன்ன சில வார்த்தைகள். சைக்காலஜில இதை ரூமர் டிஸ்டார்ஷன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஒரு உண்மை பல காதுகள் கடந்து போகும்போது அது வேறொரு கதையா மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஆஃபீஸ்ல நான் டயர்டா இருக்குன்னு சொல்லியிருப்பீங்க, அது சில காதுகள் கடந்து உங்களுக்கு வேலையே பிடிக்கலன்னு மாறும். அதுக்கப்புறம் நீங்க ரிசைன் பண்ண போறீங்கன்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. இன்னுமா உங்களுக்கு புரியல? முதல்ல ரொம்ப வெகுளியா உங்க மனசுல இருக்கிறத அப்படியே எல்லார்கிட்டையும் ஷேர் பண்றத நிப்பாட்டுங்க. அந்த நேரத்தில் வேணா அது ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருக்கும், பட் நீங்க தப்பான ஆள்கிட்ட ஷேர் பண்ணிருந்தீங்கன்னா அதே ஸ்ட்ரெஸ் 100 மடங்கா திரும்பி வரும். ஸோ கவனமா இருங்க. இந்த வீடியோ உங்க கூட கனெக்ட் ஆச்சுன்னா ஐ லவ் மை செல்ஃப்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்க. வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும்.